अस्मद्गुरुभ्यो नमः। श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं। लक्ष्मीनाथसमारम्भा नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। यो नित्यम् अच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तरितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दिगैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम्। आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रीकुलं प्रणमामि मूर्ध्ना। भूतं सरस्य महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाह भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तके। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परश्शतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिम्। காஞ்சி மகாத்மியம் அப்படின்ற தலைப்பில் நாம் இப்பொழுது 26 அத்தியாயங்கள், அதாவது 25 அத்தியாயங்கள் அனுபவிக்கப்பட்டிருக்கிறோம். இது பர்யந்தமாக எம்பெருமான் இந்த சின்ன காஞ்சியில் தேவபெருமாள் எப்படி ஆவிர்பவித்தான், சத்யவிரத க்ஷேத்திரத்துக்கே நாயகனாக எப்படி எம்பெருமான் ஆவிர்பவித்தான், அவனுடைய ஆவிர்பாவத்துக்கு மூல காரணமாக இருந்துள்ள மத்துமுண்டான 4 திவ்யதேசத்து எம்பெருமான்களுடைய ஆவிர்பாவம் என்ன, அதே மாதிரி பெரிய காஞ்சியில் பிருகுமுனிவருக்காக தான் காட்டின காட்சிகள், தான் காட்டின திவ்யதேசங்கள், அந்த சேவைகள் என்ன, இதெல்லாம் காட்டினதுக்கப்புறம் கடைசியில் இப்பொழுது நிலா திங்கள் துண்டத்தான் அப்படின்றவன் எப்படி வந்தான், அந்த எம்பெருமான் அங்கே எப்படி சேவை சாதிக்கிறான் அப்படின்ற கதையெல்லாம் சொல்லி, அதே மாதிரி காமாட்சியினுடைய ஆவிர்பாவம், ஏகாம்பரநாதனோட அவளுக்கு உண்டான கல்யாணம், இதெல்லாமே விசதமாக காட்டினான். இது மேலே 26வது அத்தியாயம் இப்போ தொடங்கிறது. அதில் கடைசியில் முடிக்கிறச்சே கங்கையை விட்டு தான் பரீட்சை பண்ணான், உமையாருடைய பக்தியை கங்கையை விட்டு பரீட்சை பண்ணான் அப்படின்னு பார்க்குறச்சே இந்த கங்கையினுடைய வேகத்தை பார்த்து பயந்தவளான பார்வதி தேவி உடனே கங்கைக்கு சாபமிட்டாள். உனக்கு இந்த பாவனத்துவம் போயிடட்டும், உனக்கு சாண்டாளியை பார்த்த ஒரு, அதாவது உன்னை பார்த்தா அந்த சண்டாளியை பார்த்த ஒரு பலம் உண்டாகட்டும் அப்படின்னால சாபம் விட்ட உடனே அவள் துக்கத்தோட அங்கே மறைஞ்சு போயிட்டா. கம்பா அப்படின்ற ஒரு நதி பேரோட அங்கே மறைஞ்சு போயிட்டா அப்படின்றத கடைசியில் பார்த்துருந்தா. இப்போது அம்பரீஷர் கேட்குறார், நாரத பகவானே அப்போது அந்த சாபம் கங்கைக்கு எப்படி போச்சு? ஏன்னா இன்றைக்கி நீராடின்னு இருக்கோம், புண்ணிய தீர்த்தம் தான் நீராடுறோம். அப்போ அன்றைக்கி அந்த சாபம் வந்திருக்குன்னா அப்போ சாபம் போகவே தானே இன்றைக்கி புண்ணிய நீராடுறோம். அப்போ அந்த சாபம் எப்படி போச்சு அப்படின்றத கேட்க போகிறார். அதுதான் 26வது அத்தியாயம் சொல்கிறார். அம்பரீஷா ஆசீத் கில ததா கங்கா கௌரி சாபாத் அமங்களா ததா கிம் அகரோத்தேவி கதம் பூதா பவத் புனः. திரும்பவும் எப்படி சாபத்தை சாபத்திலும் நீக்கப்பட்டவளாய் திரும்பவும் அந்த பாவனத்துவத்தை எப்படி பெத்தாவள் அப்படின்னு கேட்குறச்சே. ஏதது இச்சாமியம் ஸ்ரோத்தும் விஸ்தரேன தபோதனா கங்காயாச்சரிதம் சம்யக் வக்துமர்ஹசி நாரதா. இந்த கங்கையுடைய கதையை விஸ்தரேன, அதாவது விரிவாக நான் கேட்கணும் அப்படின்னு ஆசை கொண்டிருக்கிறேன், ஆனபடியால் அதை நீர் உபதேசிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே நாரதர் சொல்கிறார், ஸ்ருணுராஜன் பிரவக்ஷாமி கங்காயா மோக்ஷமோத்தமம் ஸ்ருண்வதாம் சர்வ பாபக்னம் ஆயுராரோக்கிய வர்தனம். யாரெல்லாம் இந்த கதையை கேட்குறாளோ அவர்களுக்கெல்லாம் ஆயுசு ஆரோக்கியம் எல்லாம் வர்த்திக்கிறபடிக்கு ரொம்ப பாவனமான ஒரு கதையை சொல்கிறேன். இந்த கங்கையினுடைய சாப மோட்சத்தை நான் அந்த கதையை சொல்கிறேன் கேள் அப்படின்னவர். ஏவம் சப்தாத்து பார்வத்தியா கங்கா சங்கிருத்தயாத்தையா பபூவ தத்க்ஷணாத் சர்வைஹி அஸ்பிருஷ்யா சாப்யமங்களா அப்படின்னு அந்த பார்வதி தேவியினுடைய சாபத்தை பெற்ற அந்த மறுக்ஷணமே அவள் எல்லாராலையும் அஸ்பிருஷ்யலானாள். அஸ்பிருஷ்யல்னா யாரும் தொட முடியாத அளவுக்கு அவள் ஆயிட்டாள். அந்த கங்கை அந்த அழுக்கோட வந்துட்டாள். பபூவ தட்சணா சர்வை அஸ்பிருஷ்யா சாப்ய அமங்களா, அமங்கலமாயிட்டான். அமங்கல்னா இப்போ ஏதானும் அமங்கலமான வஸ்துவை நம்ம தொடரதில்லை, அது தள்ளி இருக்கட்டும் அப்படின்னு நம்ம தள்ளி இருக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த கங்கை ஆயிட்டான். தஸ்யா தத்தோயம் அகிலம் துர்கந்தம் பூய சந்நிபம் பபூவா அனுபோக்யம் ச கௌரி சாபாத் வினிந்திதம் அப்படின்னு அந்த கங்கையில் இருந்த தீர்த்தங்கள் எல்லாம் ஒரு துர்கந்தம் அந்த நாற்றம் வீச ஆரம்பிச்சுருத்தான், துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சுருத்தான். ஏன்னா அந்த சாபத்தால்
அது யாராலையும் அந்த தீர்த்தத்தை சாப்பிடவும் முடியல, அதில் நீராடவும் முடியல. அந்த மாதிரி அடுத்து அந்த நதி அந்த க்ஷணத்துலேயே அப்படி மாறிடுத்து. யோஷித் ரூபவதி சாப்பி சண்டாலீவ விரூபிணி பபு துக்கிதா தேவி சர்வலோக வினிந்திதா அப்படின்னு அவள் தன்னுடைய நதி ரூபத்தை விட்டுட்டு ஒரு பெண் ரூபத்தை எடுத்துட்டாலும் அங்கேயும் விரூபமாக போயிட்டாள். அந்த சண்டாலியை போல ஆயிட்டாள். அந்த மாதிரி இருந்தவள் தத்ரைவ துக்கிதா ஸ்தித்வா அப்படின்னு அங்கேயே நின்று ரொம்ப துக்கத்தோடு நின்று அங்கே நின்றிருந்தாள். அந்த காலத்தில் கௌரியாச்சாக்ரேயம் ஆக்னேயம் திக்பாகே ஸ்தித்வா தத்ரைவ துக்கிதா தைவேஷம் சந்திரகண்டாக்கியம் கௌரீஞ்சாபி முகுர்முகு தியாயந்தி சததம் பக்தியா சகார தப உத்தமம். எங்கே சாபமிட்டாலோ அந்த இடத்துலையே அந்த கங்கை நின்னவளாய் அந்த கங்கையும், அதாவது கங்கை அந்த பார்வதியும் பிரார்த்திக்கிறார். பக்கத்தில் இருந்த சந்திரகண்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலாதிங்கள் துண்டத்தான் அந்த பெருமாளையும் பிரார்த்திக்கிறார். இந்த மாதிரி தியானம் பண்ணி பக்தியோட தபஸு கோரமான தபஸு ஆச்சரணம் பண்ணுறார். ததோ தேவர்ஷி கந்தர்வா சித்தா பதக பன்னகாக சமுத்ரா சரிதச்சைவ தீர்த்தானி நிகலா ஹிருதாக துர்கந்ததோயம் அஸ்பிருஷ்யாம் அதிநிந்தியாம் அமங்களாம் திருஷ்டுவா கங்காம் ததா பீதாஷ் சண்டாளிமிவ ரூபிணி அப்படின்னு இருந்த அந்த கோரமான தபஸை ஆச்சரிக்கிறச்சே அவளுக்கு சாபத்தால் உண்டான பலம் என்ன? எத்தனை தேவர்களோ, எத்தனை ரிஷிகள், கந்தர்வர்கள், அப்சரசுக்கள், எத்தனை நதிகள், எத்தனை தடாகங்கள் எல்லாம் அந்தந்த தேவதைகள் எல்லாம் யார் இருக்காளோ எல்லாரும் கங்கையை பார்த்து பயப்பட்டு விலகி போக ஆரம்பிச்சுட்டா. ஐயோ, இந்த ரூபத்தோடைய நான் இவள்கிட்ட நான் அதாவது இந்த தோஷங்கள் எல்லாம் போக்கிக்கணும், இந்த மாதிரி நீராடணும், இதெல்லாம் முடியாது அப்படின்னு அவளை தள்ளி போக ஆரம்பிச்சுட்டா. தே சமேத்திய சுசம்பிராந்தாக சர்வே மந்திரம் அமந்திரயன் ஸ்வபத்னி வருணச்சாப்பி திருஷ்டுவா கங்கா சுதுக்கிதா தேவான் சம்பிரார்த்தயாமாச கங்காயாச்சுத்திகாரணாத் கதம் வினா வயம் சர்வே ஜீவாம சுர நிம்னகாம் தஸ்மாத் சதுர்முகம் தேவம் கச்சாம சரணம் வயம். நதிகளுக்கெல்லாம் பதி அப்படின்னு பெயர் கொண்டவர் வருணன். அந்த வருணன் பார்த்தா, ஐயோ என்னுடைய மனைவியான இந்த கங்கைக்கு இந்த நிலைமையா, அப்போ எனக்கு ரொம்ப துக்கமாக இருக்கிறதால அவர் புலம்ப ஆரம்பிச்சுட்டார். இந்த மாதிரி இவர்களுக்கெல்லாம் ஒரு பக்கத்தில் பயம். இந்த வருணன் அப்படின்ற தேவதைக்கு துக்கம். இந்த மாதிரியில் இருக்கிற காலத்தில் இந்த கங்கை இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியும்? ஏன்னா கங்கை அப்படின்றது பெருமாளுடைய ஸ்ரீபாத தீர்த்தம். இந்த கங்கை இல்லாமல் நம்ம புண்ணிய தீர்த்தம் ஆட முடியாது, புண்ணிய க்ஷேத்திர அட்டனம் பண்ண முடியாது, இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் பண்ண முடியாதே. இப்போ எதுக்காக, எப்படி இந்த சாபத்தை நீக்கிறது? கங்கையோடைய சாபத்தை எப்படி நீக்கிறது? ஒன்று பண்ணுவோம். சதுர்முக பிரம்மா இருக்கார், அவர் தான் சிருஷ்டிகர்த்தா, எல்லாருக்கும் மூத்தவர். அவர்கிட்ட போய் என்ன அப்படின்றத கேட்போம், அவரே சரணமாக அடைவோம் அப்படின்னு அங்கே போய் கேட்குறார். சம்பிரார்த்தயாமாஸ்தம் சர்வே சம்பிரார்த்தயாமஸ்தம் சர்வே கங்காயா சுத்திகாரணாத் இது நிச்சித்திய விபுதா வருணேன சமன்விதாக அப்படின்னு அந்த பிரம்மாவையே பிரார்த்திப்போம். இந்த கங்கைக்கு எப்படி சுத்தி உண்டாகணும் அப்படின்ற வழியை நீ காட்டி கொடுக்கணும் அப்படின்னு இந்த பிரம்மாவையே நாம் கேட்போம். அப்படின்னு அங்கே போய் நிச்சித்திய விபுதா வருணேன சமன்விதாக பிரஜக்முஸ் சகிதா சர்வே பிரம்மாணம் சரணம் ததா அப்படின்னு அந்த பிரம்மாவை சரணமடைந்தா. இந்த வருணாதி அத்தனை பேர் எல்லாரும் தேவர்கள் ரிஷிகள் எல்லாரும் போய் இந்த பிரம்மாவை சரணமடைந்து கேட்குறான். அந்த பிரம்மா எங்கே உட்காந்துருக்கான்னா, இதோ காஞ்சியில் உட்காந்துருக்கார். அதை சொல்கிறான், இங்கே காஞ்சியான் சத்யவிரத க்ஷேத்திரே சப்தா எத்ராஸ்தி ஜாஹ்னவி தத்ரைவ ஹஸ்திசைலாகிரே சோப்பியாஸ்தே சதுரானனஹ அர்ச்சயன் வரதம் தேவம் தஸ்மாத் யாமஹ ததந்திகம் அப்படின்னு எந்த இடத்துல இந்த கங்கை சாபத்தை கொண்டு அங்கே நிற்கிறாளோ அதே காஞ்சியிலேயே இன்னொரு பக்கத்தில் தேவபெருமாளை திருவாராதனம் பண்ணிட்டு அங்கே பிரம்மா உட்காந்துருக்கார். அங்கே போய் கேட்போம், இப்போ பிரம்மா இங்கே எது வந்தார் சுவாமின்னா, இது முதல்ல இருந்த கதையை ஞாபகம் படுத்திக்கணும். தேவபெருமாள் ஆவிர்பவித்த உடனே இந்த கல்பம் முடிகிற வரைக்கும் நீ என் கூட இரு, இந்த யுகம் முடிகிற வரைக்கும் என் கூட இரு, இந்த யுகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப நீ சத்யவிரத க்ஷேத்திரத்துக்கு போ அப்படின்னு தானே சொல்லியிருந்தார். அவள் அந்த காலகட்டத்திலே நடந்த விஷயம் ஆனபடியால் அங்கேயே இருந்தார், காஞ்சியிலே இருந்தார். காஞ்சியாம் சத்யவிரத க்ஷேத்திரே சப்தா எத்ராஸ்தி ஜாஹ்னவி தத்ரைவ ஹஸ்திசைலாகிரே சோப்பியாஸ்தே சதுரானனஹ அர்ச்சயன் வரதம் தேவம் தஸ்மாத்யாமஸ்ததந்திகம் இது நிச்சித்த தே சர்வே சமேதாஸ் திரிதிஷோத்தமஹ பிரஜக்முர் ஹஸ்திசைலாகிரே பூஜயந்தம் ஹரிம் விதிம் திருஷ்ட்வா தத்ர சதுர்வக்ரம் நத்வா பிராஞ்சலய ஸ்திதாக தஸ்மை நிவேதயாமாசுர் கங்காயா சாபகாரணம் அப்படின்னு இந்த மாதிரி தேவபெருமாளை பக்தியோடு அர்ச்சனை பண்ணிருந்த அந்த பிரம்மாவை பார்த்து இந்த தேவதைகள் ரிஷிகள் இந்த கூட்டங்கள் எல்லாம் போக சொல்லி இவெல்லாம் விழுந்து காலில் விழுந்து பிரார்த்திக்கிறார். இந்த கங்கைக்கு இந்த மாதிரியான காரணத்தினாலே சாபம் உண்டாயிருக்கிறது, அந்த சாபத்துக்கு அதாவது உஷாபத்துக்கு ஒரு வழியை நீர் தான் காட்டி கொடுக்கணும்.
அப்படின்னு காட்டுறா. தஸ்மை நிவேதயாமாசுர் கங்காயா சாபகாரணம் சதேஷாந்து வசஸ்ருத்வா பிரம்மா பிரம்மவிதாம்பரா தியாத்வா முகூர்த்தந்தான் சர்வான் இதம் வச்சனம் அப்ரவீத். அந்த பிரம்மா கேட்கறதெல்லாம் கேட்டுட்டு ஒரு க்ஷணகாலம் அப்படியே கண்ணை மூடு என்ன நடக்கிறது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணவர். சரி அப்படின்னு கண்ணை திறந்து அடுத்தவ பேச ஆரம்பிச்சார். என்ன பேசினார்? ஜாஹ்னவி கிரிஜா சாபாத் பபூவா மங்களாகிலா गिरिजाप्यग्रजां गंगां नशशाप स्वयेच्छया तत्र चंद्रावतारस्य देवस्यैवाग्नया हरेः शशाप गौरी कुपिता जाह्नवीं कृतकिल्बिषाम्. இது பார்வதி தேவி இருக்காளே, இவள் கங்கைக்கு சாபம் விட்டுருக்கா. எதனால சாபம் விட்டுருக்கா? தன்னிஷ்டத்துக்கெல்லாம் இடல்ல. பக்கத்தில் அந்த நிலாத்திங்கள் துண்டத்தான் நின்று நீ இந்த மாதிரி பிரார்த்தி, அது முடியாத போது நீ சாபம் விடு அப்படின்னு சொல்லியிருக்கிறபடியாலே இவள் அந்த சாபம் விட்டாள். ஆனபடியாலே யார் சொல்லி யார் தூண்டி இவள் சாபமிட்டாளோ அவரே தூண்டி இவள் சாபத்தையும் இவளை நீக்கணும். அதை பண்ணுவோம் அப்படின்னு காட்டுறா. சசாப கௌரி குபிதா ஜாஹ்னவி கிருதகில்பிஷா தஸ்மாத் யூயன் சந்திரகண்டம் விரஜத்வம் சரணம் ஹரிம். ஆனபடியாலே அதே நிலாதிங்கள் துண்டத்தான் இருக்கான். யார் தூண்டினானோ அந்த நிலாதிகள் துண்டத்தான் திருவடியிலே விழுங்கோ, எல்லாரும் அங்கே விழுந்து பிரார்த்திங்கோ, என்ன நடக்கிறது பார்ப்போம் அப்படின்னு காட்டுறா. அஹஞ்ச ஓனு யாஸ்யாமி கங்காயா சுத்திகாரணாத்து, நானும் உங்கள் கூட வரேன், அந்த பெருமாள் திருவடியில் விழுந்து பிரார்த்திப்போம். இத்யுக்தா பிரம்மணா தேவாக சஹதேன ஸ்வயம்புவா உபேத்த சந்திரகண்டஸ்ய நைருத்தியாம் திசி சம்ஸ்திதாக சமேதா புரதோ விஷ்ணும் துஷ்டுவோர் விவிதைஸ்தவைகி அப்படின்னு அந்த எம்பெருமான் நிலாதிங்கள் துண்டத்தான் நிற்கிற இடத்துக்கு நைருத்தியத்தில் நின்று அவனை பிரார்த்திக்கிறான். தேவதேவ ஜெகநாத கருணா வருணாலய துவாம் பிரபன்னாஸ்ம தேவேஷம் பாஹ்யஸ்மான் சரணாகதானே. தேவதேவனே, நாங்கள் எல்லாம் உன்னுடைய திருவடியை சரணம் அடைந்திருக்கிறோம், நீர் தான் என்னை காப்பாற்றணும். இயம் சுரநதி கங்கா சுராணாம் ஹிதகாரிணி துவயைவ சிருஷ்டா தேவேஷ பாதாங்குஷ்டாகிரதப்புரா. இந்த தேவ நதியான இந்த கங்கை இருக்கிறாளே, இந்த கங்கை நீர் தானே சிருஷ்டி பண்ணீர், நீரே சிருஷ்டி பண்ண உம்முடைய கட்டவிரலால் திருவடி கட்டவிரலால் நீர் அந்த சிருஷ்டி பண்ண அந்த கங்கையை இந்த மாதிரி போக விட்டால் நம்ம என்ன பண்ணுறது? ஜீவனம் சர்வபூதானாம் கங்கா திரிபதகா கிலா. 3 இடங்கள், தேவலோகம், பூலோகம், பாத்தாளலோகம்னு 3 லோகங்களில் சஞ்சாரம் பண்ணுற இந்த தேவநதி கங்கை இருக்கிறாளே, இவளை நம்பிதானே இத்தனை பேர் ஜீவனமே பண்ணுறான். அப்போ இத்தனை பேருக்கும் ஒரு அடிப்படாதா இந்த கங்கைக்கு இந்த சாபம் வந்தால்? ஆனபடியாலே தாம் வினாத்ய கதம் சர்வே ஜீவாம புருஷோத்தமா சாபீஷயித்வா கிரிஜா त्वद्भक्तां சங்கராக்னியா தயா சங்கிருத்தயா சப்தா பபூவேயம் அமங்கள. அவள் சிவனாலே தூண்டப்பட்டு பார்வதி தேவியை அப்படியே பயமுறுத்துறா. உடனே பார்வதி தேவி உன்னால தூண்டப்பட்டு சாபம் விட்டுட்டா. இப்போ நாம என்ன கஷ்டப்பட்டுருக்கோம் கங்கை இல்லாமல். தஸ்மாத் தாம் உத்தர ஹரே துவாமேவ சரணம் கதாம் தஸ்யா விசுத்திம் இச்சந்தஸ்துவயம் சரணங்கதாக துவாம் வயம் சரணங்கதாக அப்படின்னு. ஆனபடியால் இந்த கங்கையினுடைய சாபத்தை நீர் தான் போக்கி கொடுக்கணும். அந்த கங்கையுடைய சாபம் போகணுன்றதுக்காக நாமும் உங்களுடைய திருவடியில் சரணாகதி பண்ணுறோம் அப்படின்னு தேவதைகளெல்லாம் சொல்லவே. त्वमेव देव सर्वेषां सुराणां परमागतिः इत्युक्त्वा तत्र ते सर्वे ब्रह्माद्यास् त्रिदेवकोशः प्रसीद देवदेवेति क्रोशन्तस्तव तत्र तस्थिरे அப்படின்னு எல்லாரும் குரோஷம் பண்ணுறதுன்னு எல்லாரும் கதறிண்டே அந்த பெருமாள் உடைய திருவடியை பிடிச்சிண்டு கதறிண்டு அங்கே நின்னா, நீர் தான் காப்பாற்றணும் அப்படின்னு. அந்த இடத்துல கங்காபி தேஷாம் புரதः பிருதக் ஏகைக சம்ஸ்திதா சந்திரகண்டஸ்ய தேவஸ்ய ச ஆக்னேயம் தேசமாஸ்திதா அப்படின்னு அந்த கங்கையானவளும் அங்கேயே நின்று தானும் அந்த பெருமாளை சரணாகதி பண்ணுறான். கொஞ்சம் தள்ளி நிற்கிறா. ஏன்னா எல்லாரும் தொடர்றதில்லை, அவள் அந்த துர்கந்தத்தோடு இருக்கிறபடியாலே யாரும் கிட்ட வரதில்லைன்றபடியாலே தள்ளி நின்று அந்த பெருமாளை பிரார்த்திக்கிறான். கங்காபி தேஷாம் புரதः பிருதக் ஏகைவ சம்ஸ்திதா சந்திரகண்டஸ்ய தேவஸ்ய சாக்னேயம் தேசமாஸ்திதா தத்யோ தேவம் ரமாநாதம் கௌரிஷாபாத் அமங்களா அப்படின்னு அந்த ரமாநாதனான லக்ஷ்மிநாதனான அந்த எம்பெருமானை தான் தியானம் பண்ணி இந்த மாதிரி ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சா. இது ஸ்துவத்சு தேவேஷு சங்கதேஷு ததோன்றுப தவ சத்ய பிரதக்ஷேத்திரே காஞ்சாம் மத்தியே கிருதயுகே வைசாகமாசி பௌர்ணமியாம் சமுத்யதி திவாகரே வியோம்னி பிராதுரபூத் திவ்யம் ஜோதிஷ் சௌதாமினி பிரபம் அப்படின்னு இந்த மாதிரி அந்த தியானம் பண்ணிட்டே இருக்கிறச்சே அந்த இடத்துல ஒரு அற்புதமான விஷயம் நடந்தது. என்னன்னா வைசாக மாதம், அதுக்கு பௌர்ணமி, அந்த மாதம் அந்த நாள் ரெண்டுத்தையும் குறிப்பிட்டிருக்கா. காரணம் என்னான்ட்டு மேலே அடுத்த அத்தியாயத்தில் சொல்ல போகிறார். அந்த வைசாக மாதத்தில் பௌர்ணமி நாள்
அவர் பெருமாள் அந்த ஆகாசத்தில் அப்படியே ஆவிர்பவிச்சார். ஒரு கோட்டி சூரிய பிரபையோட அதை உதிக்கிற சூரியனை போல இருந்த அந்த பிரபையோட பெருமாள் ஆவிர்பவிச்சார். யோம்னி பிராபுரவு அபூதிவ்யம் ஜோதி சௌதாமினி பிரபம் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு அதாவது இந்த மின்னல், அதாவது இருட்டான இடத்துல ஒரு மின்னல் வெட்டினா எத்தனை வெளிச்சமாக இருக்கும், அந்த மாதிரி அந்த வெளிச்சத்தோட பெருமாள் அங்கே தோன்றினார். ஜோதிஷா நவசிவியாப்தே சஹசிராதித்ய ரோச்சிஷா தத்ர தேவ பிராதுரபூத் அந்தரிக்ஷாத் ரமாபதி வரந்தாத்தும் ஹி கங்காயை தேவானாம் ஹிதகாமியா அப்படின்னு அந்த கங்கைக்கு வரத்தை கொடுக்கறதுக்குன்னே அந்த எம்பெருமான் அங்கே தோன்றினார். தோன்றி சந்தோமயம் அனந்தாக்கியம் சமாருஹ்ய ககேஸ்வரம் அப்படின்னு எப்படி தோன்றினார்னா கருடாரூடனா வந்தார். இப்போ 3 விஷயங்கள் இங்கே இருக்கிறது. வைசாக மாதம் ஒன்று, அதாவது வைகாசி மாதம், அதுக்கு மேலே பௌர்ணமி ஒன்று, 3வது கருட சேவை. கருடாரூடனா வந்திருக்கா சுவாமி. இதெல்லாம் என்ன கணக்கிட்டு பார்த்தா என்ன வருதுன்னா, இப்போ வெய்யங்கண்ட வைகாசி மேலே வரப்போகிறது இல்லையா, அந்த கருட சேவை பற்றி தான் இப்போ சொல்ல போகிறார் அடுத்து. அந்த கருட சேவையோட வைபவத்தை காட்டுறார். அப்போ அந்த தத்ர தேவ பிராதுரபூத் அந்தரிக்ஷாது ரமாபதி வரம் தாத்தும் ஹி கங்காயை தேவானாம் ஹிதகாமியா छंदोमयम अनंताख्यम समारुह्य गगेश्वरम दिव्य पीतांबरधरः स्रग्वीर रुचिरकुंडलः दिव्यचंदन लिप्तांगः वनमाला विभूषितः किरीटांगद केयूर कटिसूत्रैर अलंकृतः सुवर्णस्कंध निक्षिप्त नितंबोरुद्वयान्वितः वैनतेय करन्यस्त கோமலாங்கு அம்புஜத்வயா அப்படின்னு அவருடைய அந்த ரூபங்கள் எல்லாம் அவ்வளோ ஆச்சரியமாக வர்ணிக்கிறார். எத்தனை திருவாபரணங்கள், எத்தனை ஆயுதங்கள் எல்லாம் பிடிச்சுண்டு எத்தனை அற்புதமான ஒரு சேவையோட எம்பெருமான் வந்தான். அந்த வைனதையாழ்வான் கையை பிடிச்சுட்டு இருந்தா அவருடைய கையில் வச்ச 2 திருவடியோட பெருமாள் சேவை சாதிச்சாராம். இன்னைக்கு அந்த கருட சேவையில் அப்படி தான் சேவிக்கலாம். கருடாழ்வான் இப்படி கையை பிடிச்சுட்டு இருந்தா அவர் கையில் 2 திருவடி வச்சிருப்பார் பெருமாள். அது ரொம்ப ஆச்சரியமாக நம்முடைய பெரியவர்கள் எல்லாம் ஒரு அர்த்தத்தை காட்டுறான். என்னன்னா வைனதையருக்கு சந்தோமயன் அப்படின்னு பேர். வேதாத்மா விஹகேஸ்வரா அப்படின்றார் ஆள வந்தார். வேதமே வடிவெடுத்தா போல இருக்கிறவர் வைனதையன். அவர் இதுக்காக இந்த கையில் தூக்கி பிடிச்சி காட்டுறாருனா, இதோ பரதத்துவம் வேற எங்கேயும் தேட வேண்டாம், நான் காட்டுற பார்த்துக்கோங்க அந்த திருவடியை தூக்கி காட்டுறாராம் வைனத்தை ஆழ்வான். அப்படி அந்த வைனத்தை ஆழ்வானுடைய பெரு திருவடி நாயனாருடைய கையில் வச்ச 2 திருவடிகளோட ஸ்வேதசாமர ஹஸ்தைஷ்ச வியஜன சத்திரபாணிபிஹி सनंद नंद प्रमुखैः सेव्यमानश्च पार्षदैः योगिभिः सनकाद्यैश्च स्तूयमान पदाम्बुजः तत्रेत्थं ददृशे विष्णुः அயுதார்க்க சமத்யுதிஹி அப்படின்னு ஒரு 10,000 சூரியர்கள் ஒரு சேர எரிந்தார் போல அந்த தேஜஸோட எம்பெருமான் இந்த கருடாரூடனாய் இந்த சேவையை சாதித்தான், திவ்யமான சேவையை சாதித்தான். அப்போ பிராதுர்பூதே ததா தேவே சர்வேஷாஞ்ச திவௌகசாம் பிரசன்னானி மனாம்சி ஆசன்னு சதாமபிச்ச பூதளே. அந்த எம்பெருமான் அப்படி தோணின உடனே இங்கே பூமியில் இருக்கிற சத்துக்கள், பூமியில் இருக்கிற நல்ல இந்த ஞானிகள் எல்லாம் இருக்காளோ இல்லையோ, பிரம்ம ஞானிகள் எல்லாம் இருக்காளோ இல்லையோ, அவர்களோட மனசெல்லாம் குளிர்ந்து போச்சு. ஏன்னா பெருமாள் அப்படி ஆவிர்பவிச்ச உடனே இவர்களோட மனசெல்லாம் குளிர்ந்து போச்சு. அதை காட்டுறார். பவோ வாயு சுகஸ்பர்ஷா புண்ணியகந்த மகாசுச்சிகி. சுத்தி எங்கேயும் அந்த குளிர்ந்த ஒரு காற்று வீசித்து, அது நல்ல வாசனையோட சுகந்தத்தோட காற்று வீசித்து, சராம்சி விமலாம்பாம்சி நத்யாஷ்ட விமலோதகாக சரசுக்கள் எல்லாம் தெளிந்த ஜலத்தோட இருந்தது, நதிகளெல்லாம் நன்னா கலகலான் பிரவகிச்சது. இந்த மாதிரி சுகமே நின்னது எம்பெருமான் தோணின மாத்திரத்தில். கந்தவந்திச்ச புஷ்பாணி சுவாதுன்யாசன்னு பலானிச்சா அப்படின்னு புஷ்பங்கள் எல்லாம் ஒரே சுகந்தத்தோடு இருந்தது, பழங்கள் எல்லாம் ஒரே ரசத்தோடு இருந்தது. இந்த மாதிரியெல்லாம் அது மாறிடுத்து, இந்த பூமியை மாறிடுத்து. புஷ்பவிருஷ்டி மகத்தியாசி இது அந்தரிக்ஷாத் சுபாஸ்வரா அப்படின்னு நல்ல புஷ்ப விருஷ்டி, அதாவது பூமழை அது பொழிந்தது. ததச்ச தம் வீக்ஷ சுரா பிரசுஷ்டாக ஹரிம் சமாரூட ககேந்திர மாத்தியம் நந்தந்தி நிருத்யந்தி நதந்தி கேச்சித் தத்புர்முதா காஹள சங்க கோமுகான் அப்படின்னு அந்த எம்பெருமானை பார்த்த மாத்திரத்தில் இது கங்கைக்கு சாபத்தை நீக்கணும்னு பெருமாள் தோன்றினார். ஆனால் கங்கைக்கு மாத்திரம் தோணலை. அதுதான் ஆச்சரியம். கங்கை ஒரு வியாஜமாக வச்சு அந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த கருட சேவையை தான் சாதிச்சிருக்கார். அந்த சேவை சாதிச்ச உடனே எல்லாரும் ஆஹாவோன்னு குதிச்சு நர்த்தனம் பண்ண ஆரம்பிச்சுட்டாளாம். அப்படி ததச்சவ்ய தம்வீக்ஷிய சுரா பிரசுஷ்டாக ஹரிம் சமாரூட ககேந்திர மாத்தியம் நந்தந்தி நிருத்யந்தி நதந்தி கேச்சித்து அப்படின்னு எல்லாரும் ஆனந்தம் பட்டா. ஒருத்தருக்கு ஒருத்தர் நன்னா குதிச்சு நர்த்தனம் பண்ணுறார். அந்த மாதிரி தத்முர்முதா காஹள சங்க கோமுகான்னு சங்கத்தை ஊதுரா, காஹளத்தை ஊதுரா, அப்படி நன்ன அதாவது ஆனந்தத்தோட கழிச்சார்.
ஸ்துவந்தி கேச்சித்து, பிரணமந்தி கேச்சித்து, குருவந்தி கேச்சித், கரதாள சப்தான் அப்படின்னு சில பேர் விழுந்து சேவிச்சா, சில பேர் அப்படி அதாவது கையை கூப்பினா, சில பேர் எல்லாம் கரதாளனம் கிளாப்பு பண்ண ஆரம்பிச்சா, காயந்தி கேச்சித்து, பணவானகாதீன் பிரவாதயந்தி ஸ்ம சுவாத்திய சங்கான் அப்படின்னு சில பேரெல்லாம் என்ன வாத்தியங்கள் எல்லாம் தெரியுமோ அதெல்லாம் வாசிக்க ஆரம்பிச்சா பெருமாளுக்கு. அத்தசுர மனுஜாதயஸ்ததா ஹரிம் அபிவீக்ஷ விஹங்கராஜ பிருஷ்டே திவசகரம் இவோதயாதிருஷ்ருங்கே கமலவனானி யதாயுப் பிரமோதம் அப்படின்னு எங்கெல்லாம் எல்லா இடத்துலையும் எப்படி ஆனந்தம் இருக்க முடியுமோ அந்த மாதிரி எம்பெருமான் சேவை சாதிச்சா. இன்னைக்கும் இந்த கருட சேவையில் பெருமாள் 16 கால் மண்டபம் தாண்டி வந்த உடனே கொடை சாத்திர பாருங்க. அப்போ தெரியும் இந்த கருட சேவையில் அந்த ஜனங்கள் எல்லாம் என்ன கோலாகலத்தோட பெருமாளை சேவிக்கிறா அப்படின்னு அங்கே பார்த்து சேவிக்கலாம். அதை அன்னைக்கு ஒவ்வொரு வருஷமும் அங்கே என்ன பண்ணுறாளோ அதெல்லாம் தேவதைகள் எல்லாம் ஆரம்பிச்சிச்சது, அங்கே இருந்த ஜனங்கள் எல்லாம் ஆரம்பிச்சிச்சது. இந்த பெருமாளை பார்த்த உடனே அந்த கோலாகலம் அத்தோட பெருமாளை சேவித்தாரோ இல்லையோ அந்த சேவை இன்னைக்கெல்லாம் ராத்திரி அப்படியே இருக்கட்டும். இத்தோட 26வது அத்தியாயம் முடிகிறது. 27 அத்தியாயத்தில் அந்த பெருமாள் எப்படி சாபத்தை நீக்கினார் அப்படின்றத மேல் கொண்டு காட்டுறார். என்னன்றதை நாளைய தினம் அனுபவிக்க பிரார்த்தம். சிவத்தை ராமானுஜாய நமः.